So here waves and fiber optics. So இதுதான் நாம பார்க்க போறோம். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்னா what do you mean by the waves ன்னு தெரியும். வேவ்ஸ்னா யூஸ்வலா நம்ம என்ன செய்வோம்னா சப்போஸ் ஒரு பாண்ட் இருந்ததுன்னா குளம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் ஒரு கல்லை டிரா பண்ணி சின்ன வயசுல விளையாடுவோம். ஸோ இப்படி ஒரு கல்லை நம்ம இங்க தூக்கி போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா இட் வில் ஃபார்ம் த வேவ்ஸ் வேவ் மோஷன். அதாவது அந்த வாட்டரோட சர்ஃபேஸ் என்ன செய்யும்னா ஒரு வேவ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு போகும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய சப்போஸ் இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அந்த சென்டர் எங்க போறீங்களோ அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த வேவ் அதனுடைய ஹைட் வந்து ஒய் ஆக்சிஸ்னு வைக்கிறோம். அந்த வேவோட ஹைட் மீன் பொசிஷன் 0ன்னு வச்சீங்கன்னா அந்த வேவ் உங்களுக்கு எப்படி மூவ் ஆகும்னா அப் அண்ட் டவுன் அண்ட் அப் அண்ட் டவுன் அண்ட் அப் டவுன் இந்த மாதிரி. இது பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த பொசிஷன் அந்த எக்ஸ் டைரக்ஷன்ல நீங்க பாத்துட்டீங்க அந்த வேவ் உங்களுக்கு எப்படின்னா மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு மோஷன் தான் என்னன்னு சொல்லணும்னா we can call it's a wave motion. ஸோ அதுல வந்து நிறைய வேவ் மோஷன் இருக்கும். என்னன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேவ் மோஷன். நம்ம இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்பேஷியல் கோஆர்டினேட்ஸ். இந்த வேவ் மோஷன் எது பார்க்கணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்பேஷியல் கோஆர்டினேட். அதாவது நம்ம ஒரு குளத்துல கல் எரிஞ்சிட்டு நம்ம அதை என்ன செய்ய பார்க்கறோம்னா டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல அது எப்படி இருக்கு, அதாவது x1 பொசிஷன்ல எப்படி இருக்கு, x2ல எப்படி இருக்கு, x3ல எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷனா பார்த்து அந்த வேவை டிராப் பண்ணணும்னா இதுதான் ஸ்பேஷியல் கோஆர்டினேட்ஸை பொறுத்து அந்த வேவ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நான் என்ன செய்யறேன்னா அந்த குளத்துல கல் எரிஞ்சிட்டு ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன் நினைக்கிறேன். நான் என்ன செய்யறேன்னா இங்கே நினைக்கிறேன். இங்க வந்து என்னுடைய வியூ எங்க பாக்குறேன்னா அந்த குளத்துல இந்த பாயிண்ட்ல எப்படி அது வேரி ஆகுது, அந்த வேவ் எப்படி வேரி ஆகுதுன்னு பார்த்தோம்னா அதுதான் நம்ம என்ன சொன்னோம் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் கோஆர்டினேட்டை பொறுத்து அந்த வேவ் எப்படி வேரி ஆகுதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது என்னன்னா இந்த ஸ்பேஷியல் கோஆர்டினேட்ஸ், இப்ப டைம் கோஆர்டினேட். அந்த இடத்துல என்ன ஆகுனா வேவ் மூவ் ஆகிட்டே இருக்கிறதால உங்களுக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்போஸ் மேக்சிமம் ஆம்பிளிட்யூட் வந்துச்சுன்னா அது வந்து அதுக்கப்புறம் மினிமம் ஆம்பிளிட்யூட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மேக்சிமம் மினிமம் வேரி ஆகிட்டே இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அதாவது அட் சம் எக்ஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்ல நின்று பாக்குறோம்னு வச்சுங்க. அது சென்டர் பாயிண்ட் எங்க கல் இருந்துச்சுன்னா அங்கிருந்து ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஆர் 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து நான் அந்த இடத்த மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்படின்னா டைமை பொறுத்து அப்சர்வ் பண்ணேன். ஒரு 5 செகண்ட் கழிச்சு எனக்கு என்னன்னா மேடு வருது, அதெல்லாம் கிரஸ்ட்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் கழிச்சு பார்த்தோன்னா ட்ரோ வருது. அதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட் கழிச்சு பார்த்தோன்னா திரும்ப கிரஸ்ட் வருது. அதுக்கப்புறம் 5 செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரோ வருது. இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஃபிக்ஸ்டு பொசிஷன் 10 சென்டிமீட்டர்ல எனக்கு என்னன்னா அங்க பாத்தீங்கன்னா வேவ் வந்து மூவ்மெண்ட்ல இருந்துகிட்டே இருக்கிறதால அந்த கிரஸ்டும் ட்ரோவும் மாறி மாறி வருது. ஸோ திஸ் இஸ் அ வேவ் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் கோஆர்டினேட். டைம் கோஆர்டினேட். அப்புறம் ஜென்ரலா ஒரு வேவ் மோஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா the y equal to so y equal to ஜென்ரலா ஒரு வேவ் மோஷன் இருக்குன்னா ரெண்டுமே ஆசிலேட்டரி மோஷனா இருக்கிறதால you can either represent using sin or cos. So அப்படின்னா some amplitude 8 times என்ன சொல்லனா sin so with நம்ம என்ன செய்யறோம்னா இது ரெண்டுமே ஆசிலேட்டரி மோஷன்ங்கிறதால வித் ரெஸ்பெக்ட் டு டைம் as well as பொசிஷன்ங்கிறதால நம்ம என்ன செய்யலாம்னா யூசிங் sin or cos ஃபங்க்ஷனை பொறுத்து டிஃபைன் பண்ணலாம். எப்படின்னா sin kx plus omega t. நான் என்ன செய்யலாம்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பார்த்தனா இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா kx இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மீதி டைம் மட்டும் இங்க வேரியபிளா வச்சு நான் என்ன செய்யலாம்னா பார்த்துக்கலாம். இல்ல நான் வித் ரெஸ்பெக்ட் டு என்ன செய்யறேன்னா பொசிஷனை பொறுத்து பாக்குறேன்னா நான் டைமை ஃபிக்ஸ்டா வச்சுக்கலாம். எப்படிங்க சார் டைமை ஃபிக்ஸ்டா வைக்கிறதுனா நான் வந்து இந்த வேவ் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது சப்போஸ் ஒரு போட்டோ எடுக்கிறேன், ஒரு கிளிக் பண்றேன் அட் டைம் t = ஒரு 10 செகண்ட் ஆர் ஒரு 10 செகண்ட் கழிச்சுன்னா ஒரு ஜஸ்ட் போட்டோ எடுக்கிறேன். இது போட்டோ எடுத்தனா ஒரு புகைப்பட கருவி வச்சு போட்டோ எடுத்தனா என்ன ஆகுனா அது என்ன செய்யணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஷியல் கோஆர்டினேட். ஸோ அதுதான் நமக்கு என்னன்னா
kx இதை வேரியபிளா வச்சுட்டு இதை ஃபிக்ஸ்டா வைக்கலாம், இதை ஃபிக்ஸ்டா வச்சுட்டு இதை வேரியபிளா வைக்கலாம். ஸோ எந்த ஒரு வேவா இருந்தாலும் அது மாறிக்கிட்டே இருக்கிறதால, பொசிஷனை பொறுத்தோ இல்ல சைன் டைமை பொறுத்தோ மாறிக்கிட்டே இருக்கிறதால, either you can use a sine function or cos function to represent the wave. இதுல சில பேசிக் டெஃபினிஷன் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம என்னன்னா ஆசிலேட்டரி மோஷன் என்னன்னு பார்த்துடலாம். இப்ப ஜென்ரலா ஒரு வேவ்ல ஒரு வேவ் ஃபங்க்ஷன் கொண்டு சொல்லிட்டா a sin omega t, சப்போஸ் டைமை பொறுத்து நான் மெஷர் பண்றேன்னா y equal to a sin omega t அப்படின்னு மெஷர் பண்றேன். So here the y, here the time coordinate பொறுத்து மெஷர் பண்றேன். இப்ப என்ன இருக்குன்னா நான் ஸ்பேஷியல் கோஆர்டினேட் x equal to 0 கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. பிகாஸ் the spatial coordinate you can take any coordinate, doesn't matter, you can take either 0 or constant. So எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா y equal to என்ன வரும்னா a sin, அந்த x வந்து 0 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஒமேகா t. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னன்னா டைமை பொறுத்து அந்த வேவோட மோஷனை நான் மெஷர் பண்றேன். இப்ப மெஷர் பண்ணா ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம என்ன வச்சுப்போம்னா ஒமேகா t ஈக்குவல் டு 0 வச்சுக்கலாம். ஒமேகா t ஈக்குவல் டு 0 ஆர் t ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா இந்த ஃபர்ஸ்ட் சைன் 0 உங்களுக்கு என்ன வரும்னா ஒமேகா t 0 போட்டீங்கன்னா இந்த y ஈக்குவல் டு என்ன போடுங்கன்னா இந்த a sin ஒமேகா t 0 போட்டீங்கன்னா 0, sin 0 ஓட வேல்யூ என்னன்னு தெரியும்னா 0 தெரியும். அப்புறம் y என்னன்னு கிடைக்குன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இட்ஸ் 0. இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கிறீங்கன்னா 0ன்னு வச்சுக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒமேகா t ஈக்குவல் டு என்ன வச்சுக்கிறீங்கன்னா π/2, அதாவது என்னுடைய வேல்யூ என்னன்னா 90 டிகிரி இந்த மாதிரி வைக்கிறீங்க வச்சீங்கன்னா. ஸோ அவ்வளவுதான் t ஈக்குவல் டு என்னன்னா π/2 ஒமேகா இப்படி கூட வச்சுக்கலாம் இதனுடைய டைம் பீரியட். ஸோ வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கோட வேல்யூ என்ன வரும்னா இந்த வேவ், அதாவது இந்த டைமோட வேல்யூ இவ்வளவு அமௌண்ட் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஒய்யோட வேல்யூ என்ன வரும்னா a sin ஒமேகா t-யோட வேல்யூ என்னன்னு சொன்னா π/2. ஸோ sin π/2 ஓட வேல்யூ என்னன்னு வரும்னா 1. இங்க என்ன இருக்குன்னா ஃப்ரண்ட்ல ஏன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அதை என்னன்னு சொல்றேன் அப்படின்னா சம் a என்ன வரும்னா அட் டைம் ஈக்குவல் டு π/2. இங்க உங்களுக்கு என்ன வரும்னா ஏங்கிற வேல்யூ, இங்க வந்து டைம், இங்க வந்து என்ன சரிங்கன்னா ஒமேகா டி டிரா பண்ணதா வச்சுங்க. ஒமேகா டி-யோட வேல்யூ π/2 வரை வைக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஒய்யோட வேல்யூ ஏன்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒமேகா டி ஈக்குவல் டு என்ன வைக்கிறீங்கன்னா பைன்னு வச்சீங்கன்னா டி ஈக்குவல் டு π/ω அப்படின்னா வாட் இஸ் யுவர் ஒய்ன்னு வச்சு கேட்டீங்கன்னா ஏ sin ஒமேகா டி-யோட வேல்யூ என்னன்னா π, sin π-யோட வேல்யூ என்னன்னா it will be 0. So a 0 times a it will be 0. அப்படின்னா எங்க வந்துருன்னா இங்க வந்து 0 வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒமேகா டி ஈக்குவல் டு என்ன வைக்கிறீங்கன்னா சப்போஸ் 3π/2 அப்படின்னா சாரி என்னுடைய வாய்ஸ் கேக்குதாவா ஸ்டூடெண்ட்ஸ்? எனக்கு வேற நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, இப்பதான் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, வெரி குட். சப்போஸ் ஒமேகா டி-யோட வேல்யூ 3π/2ன்னு எடுத்தீங்கன்னா y equal to a sin என்ன வரும்னா 3π/2 it will be equal to இந்த sin of 3π/2 யூசுவலா எங்க ஃபாலோ ஆகும்னா it will be in the third quadrant. So the value for the sin, yes, the omega t 3π/2 இருக்கும்போது y equal to a sin 3π/2. இந்த sin 3π/2 ஓட வேல்யூ என்னன்னா it will be -1. எப்படி கால்குலேட் பண்ணனும் டிக்னாமெட்ரில படிச்சிருப்பீங்க. so 8 times -1 it will give y equal to -c. so இதுதான் இதனுடைய வேல்யூ. so இந்த மாதிரி நீங்க வந்து என்ன செய்யலாம்னா you can just calculate that value. it will be exactly இது வந்து pi omega t, இங்க வந்து 3π/2. so அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 3π/2ல இது வந்து நெகட்டிவ், இங்க 0, இது வந்து நெகட்டிவ் -a. so அப்படின்னா உங்களுக்கு எப்படி அந்த வேவ் மோஷன் இருக்குன்னா நீங்க டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மோஷன் இருக்கும்.
ஸோ அப்படின்னா அழகா நீங்க வந்து அப்சர்வ் பண்ற மோஷனும் இங்க வந்து சைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிளாட் பண்ற மோஷனும் உங்களுக்கு எப்படின்னா ஈக்குவலா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்ப பிளாட் பண்ணிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா, இது வந்து நாம யூஸ்வலா அப்சர்வ் பண்ற மோஷன். நீங்க அதே இதையே ஒமேகா டி, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒமேகா டி இல்லாத நீங்க சப்போஸ் ஆர் கேஎக்ஸ் இங்க வந்து என்ன எடுத்துக்கிறீங்கன்னா y ஈக்குவல் டு a sin இங்க t டைம் ஈக்குவல் டு சம் ஃபிக்ஸ்டு டைம் வச்சுக்கிட்டு நீங்க சப்போஸ் டைம் t ஈக்குவல் டு 0 கூட வச்சுக்கலாம். வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இங்க sin kx. ஸோ இதுதான் இந்த வேல்யூ தான் உங்களுக்கு வரும். y equal to a sin kx. இங்க வந்து என்ன வரும்னா இது வந்து என்னன்னா y a sin omega t. இப்ப பிளாட் பண்ணது kx வச்சு டிரா பண்ணாலும் இதே வேல்யூ தான் வரும். ஸோ இப்ப நீங்க என்ன செய்யலன்னா இந்த கர்வ் வந்து ஆல்ரெடி எப்படி பிளாட் பண்ணது நீங்க பிளஸ் 2 லெவல்ல படிச்சிருப்பீங்க. இந்த கர்வ்ல வந்து சில இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன், சில டெஃபினேஷன் மட்டும் இந்த பார்க்கலாம். The first definition என்னன்னா, the first definition, what is the amplitude? So you can just write the amplitude. So what is the amplitude கேட்கலாம். So amplitude என்னன்னு கேட்டீங்கன்னா the maximum displacement with respect to the mean position. இந்த தான் maximum displacement of the wave. அதே போல இந்த other extreme end, அதாவது other side opposite side பாத்தீங்கன்னா the maximum displacement, this is a negative A. So either with respect to mean position it can be positive or negative, but it will show the maximum displacement. So you can just write the definition. What is amplitude means? The maximum displacement of the wave with respect to mean position is called an amplitude. An amplitude. So அப்பனா இங்க வந்து ஆம்ப்ளிட்யூடோட வேல்யூ என்னன்னா the y equal to the maximum amplitude, it will be simply a. The or the negative a. Just the magnitude வந்து என்னன்னு வரும்னா either it will be minus a or plus a, then the value of the maximum amplitude it will be simply the magnitude of the a. So இதுதான் என்னன்னா the first thing we want to know, about the maximum displacement of the wave either with respect to the time coordinate or with respect to the spatial coordinate, whatever it is. So what is the amplitude of the wave means the maximum displacement experienced by the wave with respect to the mean value. Mean value here mean position கூட சொல்ல வேணாம், நீங்க என்ன செய்யணும்னா you can call that is a mean value. So mean value is called an amplitude. Next பாத்தீங்கன்னா what is the time period of the wave? The next definition we want to know. So here, yes. So next one. So time period of the wave. So what is the period of the wave na கேட்டீங்கன்னா the time taken by the wave, first நான் சொல்லிறேன் அதுக்கு அப்புறம் டிரா பண்ணி காமிக்கிறேன். Time taken by the wave between two successive minima
successive minima or two successive maxima is called the period of the wave. So, அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணனும்னா ஒரு வேவ் வந்து டிரா பண்ணீங்கன்னா சப்போஸ் y இங்க டிரா பண்ணுங்க இங்க வந்து ஒமேகா t டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா ஒரு சைன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். சோ அப்பனா either to maxima இத எடுத்துக்கலாம். This is the time the period of the wave t அப்படி இல்லனா either between two minima. இது வந்து பாத்தீங்கன்னா the minimum value. ஏன்னா நெகட்டிவ்ல போறதால மினிமம் சொல்றோம். So you can take this value. This is the interval between the two maxima or minima is called the time period of the wave or period of the wave. Period means itself. So it's a period of the wave. So உங்களுக்கு என்னன்னா இங்க வந்து 0 suppose or you can say இங்க பாத்தீங்கன்னா the wave வந்து இங்க இருந்து இங்க forward direction travel பண்ணுது அந்த 0 பொசிஷன்ல இருந்து. ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு என்னன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இது என்ன செய்யணும் travel பண்ணுது. பட் இங்க பாத்தீங்கன்னா it will be again growing. It will be again showing the same phase, same amplitude. You can say otherwise that time between the two points in the wave with the same phase, so you can call that a time period. This is it's a time period of the wave. So here in the second definition we want to know. Next one, what is frequency of the wave? The third definition you got to know what is the frequency of the wave. So you got to take that sum. Yes, the third one. What is the frequency of the wave? Now already என்ன செய்யணும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் with respect to the time coordinate. The wave ஓட the function y equal to amplitude times sin of omega t. இதுல பாத்தீங்கன்னா the omega அதுதான் நாம என்ன சொல்லணும்னா in terms of frequency. இங்க ஒமேகாங்கிறது என்ன சொல்லணும்னா the angular frequency of the wave. Angular frequency of the wave. So now omega equal to என்ன சொல்லணும்னா it will be equal to 2 pi t or 2 pi f. அதாவது the 2 pi radians time the f, the frequency, linear frequency is called the angular frequency of the wave. அதுல என்ன சொல்லணும்னா the linear frequency is equal to number of oscillation per unit time 1/t. So இதுதான் என்னன்னு சொல்லணும்னா the linear frequency of the wave. So அப்படின்னா நமக்கு ஒமேகா equal to என்ன சொல்லணும் 2 pi times the linear frequency or 2 pi times the linear frequency is equal to 1/t. That will be equal to 2 pi t. இதெல்லாம் நீங்க வந்து எதுல படிச்சிருப்பீங்கன்னா இதுல உங்களுடைய +2 பேசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இதுல வந்து என்ன செய்யணும்னா what do you mean the exactly frequency அப்படின்னு கேட்கலாம். எக்ஸாக்ட்லி எஃப் என்னன்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் நான் ஒரு வேவ் வந்து அப்சர்வ் பண்றேன். ஜஸ்ட் என்ன செய்யறேன்னா அப்சர்வ் பண்றேன். சப்போஸ் ஒரு வேவ் வந்து அப்சர்வ் பண்றேன். அந்த வேவ் என்ன செய்யணும்னா டைம் t equal to 1 second பர் செகண்டுக்கு எத்தனை ஆசிலேஷன் வருது. ஸோ அந்த வேவ் என்ன செய்யணும் சப்போஸ் ஒரு செகண்டுக்கு வந்து ஒரு 10 ஆசிலேஷன் வருதுன்னு வச்சுக்கேன். So அந்த வேவ் 10 ஆசிலேஷன் வந்தா அதுதான் நாம என்னன்னா the frequency of the wave. So 10 hertz. 10 hertzனா என்னன்னு சொன்னா 10 ஆசிலேஷன். அதாவது 1 1 2 3 4 5 6 7 8 அதே போல 9 10. So 9 10 frequency of the wave. So you can define the frequency of the wave
the number of oscillation per unit time is called the frequency of the wave. So, this is the frequency of the wave. So, the unit in general, the unit for the frequency of the wave, the linear frequency, it will be equal to the hertz. The angular frequency, if they are asking, this will be equal to 2 pi f or 2 pi pi times 1 by t or 2 pi pi t. This is the angular frequency of the wave. This unit, the radian hertz or just simply hertz சொல்லிக்கலாம். இதுல ஒரு குட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சைன் ஃபங்க்ஷனும் காஸ் ஃபங்க்ஷனும் இதுக்குள்ளார இருக்க அந்த ஆர்குமெண்ட், இதுதான் என்னன்னு சொல்லலாம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார என்ன வந்தாலும் அது ஆர்குமெண்ட் சொல்லலாம். இதோடைய யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் யூனிட்லெஸ் குவான்டிட்டி. இந்த ஆர்குமெண்ட் உள்ளார என்ன இருந்தாலும் சரி, அது என்ன சொல்லலாம், யூனிட்லெஸ் குவான்டிட்டி. அப்படின்னா இதை ஏன் யூனிட்லெஸ் குவான்டிட்டி, எப்படி அதை நம்ம பண்றதுன்னு கேட்டா, ஏன்னா எப்படி அதை நம்ம பாக்குறதுன்னு கேட்டா, சைன் ஒமேகா டி, இந்த டீயோட யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னா இட் வில் பி செகண்ட். அப்படின்னா இதனுடைய யூனிட் கண்டிப்பா என்ன வரும்னா, ஒமேகாவோட யூனிட் இட் வில் பி 1 by second. ஸோ செகண்டுக்கும் 1 by second மல்டிப்ளை பண்ணதால நமக்கு என்ன செய்யணும்னா, இட் வில் பி கேன்சல் வித் ஈச் அதர். அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட், இதுக்குள்ள இருக்க ஆர்குமெண்ட் என்னவா மாறிடுதுன்னா, இட் வில் பி a unitless quantity. எப்பவுமே not only sin function, tan, cos or logarithm, any function, if you are taking any function, the argument always it is a unitless quantity. அப்படின்னா ஒன்னோட யூனிட், அதனுடைய ஒரு வேரியபிளோட யூனிட் தெரிஞ்சா இன்னொரு வேரியபிளோ இல்ல கான்ஸ்டன்ட் அதனுடைய யூனிட் என்னன்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் இதுல பார்க்க வேண்டியது, இந்த frequency of the wave, amplitude, time period. This is the most of the important definition when we are looking at the wave, or if you want better understanding about the wave. So these three definition you must know. So ஒரு வேவ்னு சொல்லிட்டா அது கண்டிப்பா ஆம்பிளிட்யூட் இருக்கணும், நெக்ஸ்ட் பீரியட் இருக்கணும், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the frequency of the wave or the number of oscillation per unit time. So இந்த மூணு தான் மேஜரா இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல நம்ம பார்க்க வேண்டியது, you can take different color, oscillatory motion. The first topic of the second unit என்னன்னு பாத்தீங்கன்னா the oscillatory motion. Oscillatory motion இதுதான் பார்க்கணும், the first topic. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆசிலேட்டரி மோஷன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் வேவை பொறுத்து. இதுல உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இட் வில் பி ஆசிலேட்டரி மோஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னா, வாட் யூ மீன் பை த லீனியர் ஹார்மோனிக் மோஷன் ஆர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ஏன்னா ஆசிலேட்டரி மோஷனுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதாவது இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எப்படி இருக்கலாம்னா, இட் வில் பி லீனியர் ஆர் சர்க்குலர். ஸோ இட் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டு, ஏன்னா நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு, நம்ம இந்த ஃபியூ இது மட்டும் தெரிஞ்சா போதும். இட் வில் பி லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், simple harmonic. Next பாத்தீங்கன்னா it's the circular or the angular simple harmonic motion. So the linear simple harmonic motion na best example enna the spring mass system சொல்லலாம்.
அதாவது ஒரு எண்டில் ஃபிக்ஸ்டாக நம்ம என்ன செய்யணும், ஒரு ஸ்ப்ரிங்கை மாட்டியிருப்போம். அந்த ஸ்ப்ரிங்கோட அதர் எண்டில் என்ன வச்சுப்போம்னா ஒரு மாஸ் அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாஸ் இங்கே என்ன செய்யணும், யூ ஆர் அட்டாச்சிங் வித் ஒன் மாஸ். இது என்ன செய்யணும், ஒரு ஃப்ளோரில் வச்சுப்போம். இட்ஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். இந்த ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ்ல இது வித் ரெஸ்பெக்ட் டு மீன் பொசிஷன், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு இந்த மீன் பொசிஷன் எக்ஸ் நாட் வந்துச்சுன்னா இதை பிடிச்சி இழுத்து விட்டா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இங்கே போகும், திரும்ப என்னன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸால திரும்ப இங்கே வரும், டியூ டு த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா திரும்ப இந்த ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகும். உங்களுக்கு எப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து எப்படி கம்ப்ரஸ் ஆகும்னா இப்படி கம்ப்ரஸ் ஆகி உங்களுக்கு என்னன்னா திரும்ப இங்கே வரும். ஸோ அது என்னன்னா 2-1 ஃப்ளோ வந்து திரும்ப என்ன செய்யணும், இப்படி மூவ் ஆகும். திரும்ப அகைன் வித் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்டிங். அதனுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இங்க வந்து என்னன்னு வச்சுக்கோன்னா கேன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆசிலேட்டரி மோஷன் தான் என்னன்னு சொல்லணும்னா இந்த சிம்பிள் ஹார்மானிக் மோஷன், சிம்பிள் லீனியர் ஹார்மானிக் மோஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் ஆங்குலர் ஹார்மானிக் மோஷன் எப்படி இருக்குன்னா இந்த டார்ஷனல் பெண்டுலம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு டார்ஷனல் பெண்டுலம் எடுத்தேன். ஒரு ஒயர் இருக்கும், அதனுடைய பாட்டத்துல என்ன இருக்குன்னா ஒரு டிஸ்க் கனெக்ட் பண்ணிருப்பேன். ஸோ இந்த டிஸ்க் கனெக்ட் பண்ணிருப்பேன். ஸோ இங்க டிஸ்க் கனெக்ட் பண்ணிருப்பேன். இந்த டிஸ்க் வந்து என்ன செய்யணும்னா நம்ம வந்து ஒரு டார்க் கொடுப்போம். அந்த டார்க் கொடுத்தோம்னா என்னன்னா ஸ்மால் டிப்ஸ் கொடுத்தோம்னா அது என்ன செய்யணும், முன்னாடி பின்னாடி ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். அதுதான் என்னன்னா ஆங்குலர் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். ஸோ இந்த லீனியர் எதர் இட் வில் பி லீனியர் ஆர் ஆங்குலர் வி should represent using the equation of motion. நான் என்ன செய்யறேன்னா the restoring force நம்ம இந்த ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி the linear simple harmonic motion அதை எடுத்துக்கலாம். the linear simple harmonic motion இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா the linear simple harmonic motion எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் அதை இங்க டிரா பண்றேன். திரும்ப உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன வச்சுக்கலாம், கேன்னு வச்சுக்கலாம். அதனுடைய ஒன் எண்டில் என்ன செய்யறேன்னா ஒரு மாஸை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். பிளாக் மாஸ் எம். இதை வந்து என்ன செய்யறேன்னா ஒரு ஃப்ரிக்ஷன் லெஸ் ஃப்ளோர்ல வச்சுக்கிறேன். இந்த ஃப்ளோர்ல வந்து ஃப்ரிக்ஷன் லெஸ், ஃப்ரிக்ஷனே இல்லை, ஜீரோ ஃப்ரிக்ஷன். அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஸ்மால் எஃப் டியூ டு என்னன்னா ஜீரோன்னு வச்சுக்கிறேன். இங்க வந்து இந்த பிடிச்சி இழுத்து விட்டோம்னா உங்களுக்கு அப்ளைடு ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்குன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்படி பிடிச்சி இழுக்கும் போது உங்களுக்கு அந்த இது என்ன ஆகும்னா இந்த இதை வந்து மீன் பொசிஷன் வச்சுங்க, இல்லைன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இதை வந்து என்னன்னா எக்ஸ் நாட்னு வச்சுங்க. அப்படி பிடிச்சி இழுத்து விடும் போது என்ன செய்யணும்னா நான் அதையே இங்க டிரா பண்றேன். உங்களுக்கு என்னன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட், அதனுடைய லென்த் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். எக்ஸ்டெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து இப்போ நியூ பொசிஷன் x1 வச்சுங்க. இப்போ அதே ஃப்ரிக்ஷன்லெஸ் ஃப்ளோர்ல இழுக்கிறேன். நான் கொடுக்குற அப்ளைடு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருந்தா இதை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ஃப்ரிக்ஷன்லெஸ் ஃப்ளோர் ஒரே நிமிஷம், இது வந்து ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் ஃப்ளோர்ல இருக்கு. நான் கொடுக்குற அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா அந்த திரும்ப என்ன செய்யணும், ரீஸ்டோர் பண்ணணும் அதனுடைய மீன் பொசிஷன்ல. அப்புறம் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன செய்யணும், ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். அதுதான் என்னன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஆல்மோஸ்ட் ப்ராபப்லி இந்த ரெண்டு என்னன்னா இட் வில் பி ஈக்குவல் டு ஈச் அதர். ஸோ இனிஷியலா நம்ம என்ன செய்யணும், என்னுடைய இனிஷியல் பொசிஷன் எக்ஸ் நாட்னு இங்க வச்சிருக்கேன். இங்க இந்த தொலைவு நான் எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்காத முன்னாடி நான் ஃபோர்ஸை கொடுத்த பிறகு அதை என்ன செய்யணும், x1 என்ன செய்யணும் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன செய்யணும், அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு 0 அதை விடும் போது என்ன ஆகும்னா the restoring force it will store the object to the mean position. அப்போ என்ன அங்க போய் நின்றுடாது, திரும்ப it will move to the backward. ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா திரும்ப வந்து கம்ப்ரஸ் ஆகும். இங்க கம்ப்ரஸ் ஆகி ஃபைனலா என்ன செய்யணும் இங்க வந்துடும். ஸோ இதுதான் என்னன்னா ஒரு ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ். இதை வந்து மீன் பொசிஷன் ஆல்ரெடி இருந்த பொசிஷன் x0. உங்களுக்கு இப்ப நியூ பொசிஷன் என்னன்னா இதை வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்
டூன் கூட வச்சிங்க அந்த கம்ப்ரஸ் ஆன பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு என்னன்னா ஆசிலேட் ஆகிட்டு இப்ப ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் ஆகும்னா இங்க ஆக்ட் ஆகும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அப்போ என்ன ஆகும்னா யூ ஹேவ் டு மேக் சம் ஈக்குவேஷன் வாட் இஸ் த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி டிஸ்பிளேஸ்மென்ட். உங்களுக்கு அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எக்ஸ். ஆனா இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் என்ன எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். பாருங்க அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யணும் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா அதாவது இங்க இருந்து இங்க மூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன ஆகும்னா அதாவது டிஸ்பிளேஸ்மென்ட் இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் டைரக்ஷன் வந்து என்னன்னா ஆப்போசிட்டா இருக்கும். அப்படின்னா யூ காட் டு புட் த மைனஸ் சைன். திஸ் மைனஸ் சைன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த எக்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் த எக்ஸ் அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் இட் வில் பி ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ அப்படின்னா அங்க ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் ஸோ அதை அப்புறமேட்டு சொல்றேன். இப்போ என்னன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் F instead of FR equal to இங்க proportionality change equal to பண்ணனா உங்களுக்கு என்ன constant add பண்ணனும் k times x. அந்த k தான் என்னன்னு சொன்னா it will be equal to the spring constant. அந்த spring constant already mention பண்ணிருந்தேன். So spring constants of the motion. So F equal to minus kx. So இதுதான் என்னன்னா Hooke's law. இது வந்து this is another form of Hooke's law. இது வந்து என்ன சொன்னா you can say it's a Hooke's law. From the Newton's second law நமக்கு என்ன தெரியும்னா from the Newton second law F equal to என்ன தெரியும்னா ma. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச ஒரு டெஃபினிஷன். ஏன்னா இங்க வந்து m represents the mass of the block. இங்க வந்து நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுவாங்கன்னா the m represents the mass of the block. அங்க எடுத்து விட்டாங்க அந்த லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அந்த மாஸ் பிளாக்கோட மாஸ் தான் இது என்ன சொல்லலாம் ஸ்மால் m. So mass of the block. A is the acceleration of the block. So அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் இதை 1 வச்சுக்கிட்டீங்கன்னா இதை வந்து 2 எடுத்துங்க. So 1 and 2 if they are equal, it should be equal. So at equilibrium அப்படின்னா என்ன வச்சுக்கலாம்னா the mass time the acceleration is equal to minus k time x. அந்த நியூட்டன் செகண்ட் லாவை ஹூக்ஸ் லா இங்க கப்பல் பண்றோம். ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யணும் it will experience a velocity as well as a change in velocity acceleration. உங்களுக்கு எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல என்ன ஆகும்னா the velocity goes to 0. at the middle equilibrium position என்ன செய்யணும் the velocity will be maximum. அப்படின்னா velocity changes இருந்தா அங்க acceleration இருக்குன்னு அர்த்தம். So the object will obey the Newton's second law. The equation number 2. So அப்படின்னா ma equal to minus kx. அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா m times the acceleration என்ன சொல்லணும்னா the a is equal to the rate of change of velocity. இதை படிச்சிருப்பீங்க என்னன்னா +2ல. So d by dt v என்னன்னு சொல்லுவீங்கன்னா the rate of change of position dx by dt. So இது ரெண்டுத்தையும் just நம்ம டெரிவேட்டிவ் எடுத்தோம்னா the derivative of derivative it will be second order derivative d square x by dt square. So இதை என்னன்னு சொன்னா acceleration சொல்லுவோம். அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா the mass time the acceleration என்னன்னு சொன்னா d square x by dt square, that is acceleration equal to minus kx. அப்படின்னா உங்களுக்கு இந்த மாஸால ரெண்டு பக்கம் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா d square x by dt square is equal to minus k by m. left hand side divide பண்ணீங்கன்னா just divide by the mass on both sides. divide பண்ணீங்கன்னா left hand side mass cancel ஆயிடும். right hand side என்னன்னா minus k by m into x. so this will be equal to உங்களுக்கு என்ன வரும்னா d square x by dt square plus k by m x equal to 0. so இதுதான் உங்களுக்கு என்ன வரும்னா the second order differential equation for the simple harmonic motion. இது வந்து என்னன்னா this equation
d square x by dt square plus the k by m என்னன்னு எடுத்துக்கோனா omega naught square or it's simply omega square times x, it will be equal to 0. சில புக்ஸ்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா இத வந்து xங்கற வேரியபிளுக்கு பதிலா y ன்னு கூட வந்து எடுத்துப்பாங்க. இதே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்கன்னா d square y by dt square plus omega naught square y is equal to 0. Either variable x or y, it doesn't matter. The form of the equation will be same. The omega naught square value என்ன வரும்னா so omega naught square is equal to k by m, that will be equal to omega naught is equal to square root of k by m. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தனா இதுதான் அதனுடைய வேல்யூ. சோ அப்பனா ஒரு லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா லீனியர் simple harmonic motion. Yeah, linear சொல்றனா there is only one coordinate changes. அது எப்படி இருக்குன்னா அது linear changes are only either x or y. அதனால தான் அது என்ன சொல்றோம் linear simple harmonic motion. It will obey this equation. Suppose if you are taking the angular simple harmonic motion, already நான் உங்களுக்கு டெரிவ் பண்ணி காமிச்சேன் டார்ஷனல் பெண்டுலத்துல, அதனால தான் அதை டெரிவ் பண்ணாத விட்டேன். So the angular simple harmonic motion அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா d square x by dt square plus அதனுடைய அதுவும் பாத்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர், இங்க எக்ஸ்க்கு பதிலா ஆங்குலர் கோஆர்டினேட் தீட்டா வரும். d ஸ்கொயர் தீட்டா பை dt ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இங்க வந்து ஆங்குலர் கோஆர்டினேட்டை பொறுத்து அந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரதால we are saying this is the angular simple harmonic motion. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரெஸ்பெக்ட் either x or y லீனியர் கோஆர்டினேட்ஸை பொறுத்து அந்த simple harmonic motion இருக்கிறதால அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கிறதால we are saying it's a linear simple harmonic motion. So அப்படி ரெண்டு ஃபார்ம் சேம் தான். இங்க வந்து யூசுவலா ஒமேகாவை என்னன்னு சொல்லணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் i by c ன்னு படிச்சிருப்போம். அதாவது ஐனா the geometrical moment of inertia derived the couple per unit twist. இதான் நான் உங்களுக்கு தியரியில சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் உங்களுக்கு என்னன்னா the simple harmonic motion ஓட equation of motion. இது nothing but it's an oscillatory motion. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல oscillatory motion எப்படி linear harmonic linear simple or angular simple harmonic motion கூட வச்சு கம்பைன் பண்றது, கப்பல் பண்றது, அதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன்.